ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி அமாவாசைல அதனால காலையிலே குளிச்சுட்டு கடைக்கு போயாச்சு. ஏன்னா வீட்டாள் இல்லாதனால நான் இன்னைக்கு கடைக்கு போனேன். பச்சைக்கறியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வெஜிடபிள் தான். காலைல பக்கத்து கீழே கடையில் போய் தான் இந்த சாம்பாருக்கு அவியலுக்கு காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேபேஜு பால் பப்படம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி தான் சமைக்கணும். எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு எங்கள் 2 பேருக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி எல்லோரும் ஏமாற்றியாச்சு. ஒரு உளுந்து வடை வச்சு இதை வச்சு சாப்பிடுங்க அப்படி சொல்லி இன்றைக்கி காலைல டிஃபன் இதாக அப்படி சொல்லி எல்லாருக்கும் 2 பேருக்கும் ஏமாற்றி கொடுத்துட்டு டக்குன்னு வந்து பச்சைக்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி லீவ் இல்லை, வேலைக்கும் போகணும். அதனால டக்குன்னு பச்சைக்கறியெல்லாம் அரிஞ்சு சமையல்லாம் முடிச்சு நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கப்புறம் சாம்பார், அவியல், பப்படம், அப்புறம் கேபேஜ் தோரன் இவ்வளோ தான் இன்றைக்கி வச்சேன். முதல்ல காக்கைக்கு சோறு வச்சிடலான்னு சொல்லி சோறெல்லாம் போட்டுட்டு மேலே மொட்டை மாடி காக்கைக்கு கொண்டு கொடுக்க போயாச்சு. இன்றைக்கி பார்த்து காக்காயே இல்லை, சரி நம்ம நின்னா காக்கா வராதுன்னு சொல்லி கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு இது 2 3 பேருக்கு சோறு கட்டி கொடுத்துடலான்னு சொல்லி பார்சல் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். நம்மளால் ஒரு 3 பேருக்காச்சும் சாப்பாடு கொடுப்போம் அப்படி சொல்லி கட்டி நான் ரெடி பண்ணி பையன்கிட்ட கொடுத்து விட்டாச்சு. இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.